ஸோ ப்ரோ கபடி ஆஃப்டர் 4 இயர்ஸ் திரும்ப சிங்கார சென்னைக்கு வந்திருக்கு. ஸோ ஆமாங்க, கடைசியாக சீசன் 6ல் அஜித் அகரோட கேப்டன்சியில் ஆடினாங்க தமிழ் தலைவாஸ். ஸோ இப்போ சீசன் 10ல் சாகராஜோட கேப்டன்சியில் ஆட போகிறாங்க தமிழ் தலைவாஸ். அது மட்டும் இல்லாமல் கபடி பேக் இன்டு ஹோம் தமிழ்நாடு, நம்மளோட தமிழ்நாடோட ஒரு பாரம்பரியமான விளையாட்டு திரும்ப சென்னைக்கு வந்திருக்கு. ஸோ கோவிடுக்கு முன்னாடி 2019ல் நடந்துச்சு கடைசியாக சென்னையில் பிகேஎல் சீசன். ஸோ சீசன் 6 அஜித் அகரோட கேப்டன்சியில் கடைசியாக விளாடணும். ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்தில் 7 மேட்ச் நடக்கும், 6 மேட்ச் நடக்கும். ஸோ 6 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நாங்கள் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ். ஸோ ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தமிழ் தலைவாஸ் வேறு ஃபார்மில் இருக்காங்க, வேறு மாதிரியான டீமில் இருக்காங்க. அஸ்வின் குமார் கோச் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக 4 மேட்சுமே வின் பண்ணணும்னு நினைப்பாங்க தமிழ் தலைவாஸோட சீசன் 6 டீமை பொறுத்தவரை பெருசாக யங்ஸ்டர்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ் தலைவாஸ் டீம் அந்த மாதிரி கிடையாது. இருக்கிற 7 பிளேயர்ஸுமே யங் பிளேயர்ஸ் தான். ஸோ சீசன் 8லேருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் லைட்டாக மாற்றினாங்கன்னு சொல்லலாம். யங் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சாகர் ரத்தி, அபிஷேக் மாதிரியான பிளேயர்ஸ் டீமுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ சீசன் 9ல் ஃபுல்லாகவே யங் பிளேயர்ஸை மாற்றினாங்க. ஸோ இப்போ இருக்கிற டீம் வேறு. ஸோ சீசன் 9ல் இன்னும் கூட கேட்க போனால் இதே இருக்கிற 7 பேர் இன்னும் கொஞ்சம் பிரமாதமான ஃபார்ம்ல இருந்தாங்க சொல்லலாம். இப்போ டிஃபென்ஸ் தமிழ் தலைவர் டிஃபென்ஸ் கொஞ்சம் அடி வாங்குதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, இப்போ இருக்கிற தமிழ் தலைவர் டீம் செம்மையான டீம், அதெல்லாம் எந்த விதமான டவுட்டுமே வேணாம். ஏன்னா சீசன் 9ல் இதே டீம் வச்சு தான் குவாலிஃபயர் கொண்டு போகிறார் அஸ்வின் குமார். ஸோ ஆனால் இந்த சீசனில் டிஃபென்ஸில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுவும் கவர்ஸில் முக்கியமாக அபிஷேக் அண்ட் மோஹித் வீக்னஸாகவே தெரியுறாங்க. அது வந்து இந்த மேட்ச்சில் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? மாற்றுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றுவார்னு தோணுது அஸ்வின் குமார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது. ஸோ பெருசாக அந்த அளவு இது வரைக்கும் நம்ம அந்த மனுஷன் அந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ தமிழ் தலைவர் டீமை பொறுத்தவரை சீசன் 9 and 10ல் மேட்சை தோத்தாலும் போராடி தோப்பாங்க. அந்த ஃபைட்னஸ், அந்த ஸ்பிரிட்டை விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் அந்த மாதிரி கிடையாது. செகண்ட் ஹாஃபோட 15 மினிட்ஸ் முடியும் போதே சாகர் ரத்தி ஒரு கேப்டனே அந்த கான்ஃபிடன்ஸை இழந்துட்டான்னு சொல்லலாம். ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்க்கு டிஃபெண்டர் ஒரு ரைட் போறாருன்னும் போதே கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, மேட்ச் கைவிட்டுட்டோன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. ஸோ அஸ்வின் குமார் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாரோன்னு தோணுது இந்த டிஃபெண்டர்ஸ் இந்த லைனப் மேலே. ஸோ ஜொலிக்கல. லைனப்பை பொறுத்தவரை எந்த மாதிரியான ஒரு லைனப்பில் போவார் அஸ்வின் குமார்? ஸோ அன்சேஞ்சு 7 தானா, இல்லை லைனப்பில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா? ரைடிங் யூனிட் பொறுத்தவரை ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அஜிகே பவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் இருந்தாலும் அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நரேந்தருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ இவங்க இல்லாத நேரத்தில் நிதின் அண்ட் ஜத்தின் ரைடர்ஸாக உள்ள வராங்க. மாசன முத்து, அல்லூர் சதீஷ் இவங்களுமே இருக்காங்க. ஸோ இவங்களால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுது. சூப்பர் சப்பா வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க, டூ டெய்லி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த டிஃபென்ஸ்ல கண்டிப்பாகவே தமிழ் தலைவர் டீமை பொறுத்தவரை ஒரு வீக்னஸ் அமையுது. அது முக்கியமாக கவர்ஸ், அபிஷேக் அண்ட் மோஹித், அமீர் ஹுசைன் பஸ்தாமி அண்ட் ஆசிஷ் இவங்க 2 பேரும் மோஹித் அண்ட் அபிஷேக் பதில் உள்ள வரவங்க தோணுது. ஸோ ஏன் அப்படின்னா 2 மேட்ச் உட்கார வச்சாதான் அவங்களுக்குமே அந்த என்ன தப்பு பண்ணுறன்ற ஒரு பெயினை உணர்வாங்க. ஸோ வெளியில் உட்கார வச்சாங்கன்ற ஒரு கோபத்திலே உள்ள வந்து ஆடுவாங்க. ஸோ உட்கார வைப்பாருன்னு தோணுது அஸ்வின் குமார். நம்மளோட வீக்னஸ்ல ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சாகில் குலியா தான். ஸோ 2 மேட்சை சூப்பர் 5 சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு, ஹை 5 சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலும் நம்மளோட ரைட் கவர் அதுக்கு ஈக்குவலாக இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம். சாகர் ரத்தி நம்மளோட கேப்டன் இன்னும் லாஸ்ட் இயர் இந்த ஃபார்முக்கு வரல. ஸோ கண்டிப்பாக அவருக்கு இன்னும் டைம் கொடுப்பாரு. பட் இருந்தாலும் அபிஷேக் அண்ட் மோஹித்துக்கு ஒரு 2 மேட்சாவது ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது. அமீர் ஹுசைன் பஸ்தாமி அண்ட் ஆசிஷ் இவங்க 2 பேரும் அபிஷேக் அண்ட் மோஹித்துக்கு பதில் உள்ள வராங்கன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா ஒரு அன்சேஞ்சு 7ஓட கூட அஸ்வின் குமார் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன் அப்படின்னா ஹோம்க்கு திரும்ப வராங்க பசங்க, ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பசங்க திரும்ப ஹோம்க்கு வராங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், ஹோம் கிரவுண்ட் கொடுக்கும். அபிஷேக் முக்கியமாக, அதுவும் நம்மளோட ஹோம் கிரவுண்ட் தமிழ்நாடு. ஏன் அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட். ஸோ அந்த ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லையுமே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இது திரும்ப அந்த 7 பிளேயர்ஸ்க்கு ஒரு திரும்ப ஃபார்முக்கு வரதுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷனை கூட அமையும் இந்த ஹோம் மேட்சஸ். ஸோ ஆமாங்க, அன்சேஞ்சு 7 போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கவர் பிளேயர்ஸ் வெளில போயிட்டு திரும்ப கவர் பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நாளைக்கு மேட்ச்சில் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு மேட்ச் கொடுத்து பார்ப்பாருன்னு தோணுது அஸ்வின் குமார். நாளைக்கு ஒரு மேட்ச் லீக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஆடுவாங்கன்னு தோணுது இது 7. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் டிஃபென்ஸில் ஏதாவது வீக்னஸ் தெரிஞ்சது அப்படின்னா செகண்ட் மேட்சஸில் ஜெய்ப்பூர் நடக்கிற மேட்சஸில் ஸோ அமீர் ஹுசைன் பஸ்தாமி அண்ட் ஆசிஷ் உள்ள வருவாங்க தோணுது. ஃபைனலி பிளேயிங் 7 ஃபார் ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச்சுக்கு வந்து அஸ்வின் குமார் அன்சேஞ்சு 7 தான் போவார்னு தோணுது. ஸோ மிடில் நரேந்தர் ஆடுவார். ரைட் அண்ட் லெஃப்ட் கவர்லேருந்து அபிஷேக் அண்ட் மோஹித் ஆடுவாங்க. ரைட் இன் அண்ட் ரைட்டு கார்னரை பொறுத்தவரை அஜிங்கே பவர் அண்ட் சாகர் ரத்தி ஆடுவாங்க. ஸோ லெஃப்ட் இன் அண்ட் லெஃப்ட் கார்னரை பொறுத்தவரை நிதின் அண்ட் சாகில் குலி ஆடுவாங்க. ஸோ அன்சேஞ்சு 7 தான் போவார்னு தோணுது. உங்களோட பிளேயிங் 7 என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.